இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துல மழை இல்லாம ரொம்ப வறுமையில வாடிட்டு இருந்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் பொய்யான காரியங்களை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பி போக செய்துட்டு இருந்தாங்க. வேதத்துல இப்படி ஒரு வசனம் இருக்குதுங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே அப்படின்னு உன்னத பாட்டின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் என்னும் திராட்சை தோட்டத்துல திராட்சை செடிகளைப் போல இருந்த அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்த சிறு நரி, குழி நரியை போல செயல்பட்டுட்டு இருந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை எலியா தீர்க்கதரிசி பிடித்து அவர்களை கொன்று போட்டான். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் இப்படி செய்றாரு. அதுக்கப்புறம்தான் ஆசீர்வாத மழையின் இரைச்சல அவர் தன்னுடைய காதுகளினால கேட்கிறாரு. அதுக்கப்புறம் பெருமழையின் இரைச்சல் கேட்கிறதுன்னு அந்த வார்த்தையோட நிக்காம கொஞ்ச நேரத்துல அந்த ஆசீர்வாத மழைய அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாச வாழ்க்கைய கெடுக்கக்கூடிய சிறு நரிகள், குழி நரிகள, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள பிடித்து அழிக்கணுங்க. அப்படி இல்லாட்டா நம்ம வாழ்க்கையில அந்த ஆசீர்வாத மழைய எதிர்பார்க்க முடியாது.